வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, இப்பொழுது டாக்டர் வெங்கடரங்கன் மனநல மருத்துவர் அவர்களின் ஆலோசனைகளின் தொடர்ச்சியை கேட்கலாம். வயதானவங்க அவங்களோட நேரத்தை ஆக்கப்பூர்வமா எப்படி பயனுள்ளதா மாத்திக்கலாம் சார்? ஏன்னா இப்ப எல்லாரும் வீட்டுல வேலைக்கு போயிடுறாங்க, பேர பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க, வந்தா ஹோம் ஒர்க் பண்றாங்க, அவங்க டிவி பாக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு தனிமை உருவாயிடுது. அதை மாத்துறதுக்கு இவங்க வேற மாதிரி எப்படி வீட்டுல ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்கறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது மாத்திக்கலாமா? அவங்க எப்படி அவங்கள ஆக்கப்பூர்வமா வச்சுக்கலாம்? ஒவ்வொரு குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்க. நீங்க சொல்லும் போது செல்ல பிராணி வச்சுக்கலாமான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு யோசனை வருது. நான் பார்த்த ஒரு நோயாளி எப்படின்னா, வீட்டுல அவங்க மட்டும்தான் தனியா இருந்தவங்க ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அதாவது பூனை ரொம்ப வருஷம் நல்லாதான் வளர்ந்தது. பேரன் பேத்திங்க வீட்டுக்கு வராங்க, குழந்தை பொண்ணு வந்திருக்காங்க, ஒரு மாசம் தங்கியிருக்காங்க. இந்த பூனையினுடைய அந்த ரோமம், அந்த முடியை அத பேத்திக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, கை குழந்தைக்கு அலர்ஜி ஆகி டாக்டர் போய் பார்க்கும்போது இந்த பூனை வளர்த்ததுனாலதான் உங்க பேத்திக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு, அதனால பூனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிரச்சனை பாருங்க, பாட்டிக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப பூனை என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா, இதை வெளியூருக்கு யாருக்கே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்னன்னு தெரியல, பூனை இறந்தே போச்சு. அப்புறம் அவங்க பேத்திக மகள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் வந்துருச்சுங்க. அதாவது குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டா எப்படி வருத்தப்படும், அந்த அளவுக்கு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிட்ட டாக்டர் கிட்ட அவங்க அந்த பூனை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு மகனையோ மகளையோ இழந்த மாதிரி அவங்க அவ்வளோ கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கே அந்த கவலையை மறக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு சில தூக்க மாத்திரெல்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சோம். அப்புறம் சரியாயிட்டாங்க. அதனால வயதான காலகட்டத்துல எத்தனையோ பேருக்கு ஒரு பிராணி வளர்ப்பது உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை தருது. பையனை வளர்க்குறோம், பொண்ணை வளர்க்குறோம், எல்லாரும் கல்யாணமாயி அங்கங்க போயிட்டாங்க, கண்டுக்காம இருக்காங்க. ஆனா அந்த பெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வளர்ப்பு பிராணிகள், அது நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்பவும் அவங்களுக்கு அவ்வளவு பாசத்தை காட்டுது, அவங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதனால நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால், அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால், ஏன்னா அதை நாயோ பூனையோ வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை, அதை நம்ம பக்குவமா அதுக்கு வளர்க்கறதும் அதுக்கு உணவு வைக்கணும். வாய்ப்பு இருந்தால் அது நல்ல ஒரு பழக்க வழக்கம். உண்மையிலேயே அது நிறைய வயதானவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அதாவது எவ்வளவோ யோசனைகள் இருக்கு. நிறைய பேர் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு, பக்தி புத்தகங்களை படிக்கிறாங்க. வயதானவர்கள் நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க அந்த கம்பராமாயணம், திருப்பாவை இன்னனவோ எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க. அடுத்து மார்கழி மாசம் வரப்போது அதுக்கு உண்டான பாடல்கள் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. சில பேர் ஆன்மீகத்துல கடவுள் நம்பிக்கை அதை நோக்கி போறாங்க. சில பேர் வேற சில நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. சில பேர் அரசாங்க அதிகாரியா இருப்பார், ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாரு, அவர் அரசாங்க ஊழியர்களுக்கான யூனியன், அதாவது கூட்டமைப்பு, தொழிலாளர்கள் நலன், அது மாதிரி அங்கங்க போயிட்டு வர்றாரு, உட்கார்ந்த இடத்துலயே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி பொது நலன் நோக்கி சேவை செய்வது. இந்த நகர் குடியிருப்போர் நல சங்கம் அப்படின்னு வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. அதுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா எல்லாருமே யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்டு பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி ஆச்சு. அவர்களுடைய கான்டாக்ட்ஸ் எத்தனையோ பேர் பழகிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி சாலை பிரச்சனை, அவர் அவர் ஸ்டூடெண்ட் இருந்திருப்பார், இவர் டீச்சரா இருந்திருப்பார். அதனால வீட்டுக்கு நம்ம உதவியா இருக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை செய்யறாரு, இதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் செஞ்சுட்டு போறாரு. நமக்கு என்ன, சில பேர் கிரிக்கெட்டை விரும்பி பாக்குற வயதானவர்கள் உண்டு. கிரிக்கெட் மேட்ச் போட்டோம்னா அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இருந்துட்டு போறாரு, பரவாயில்ல, அவர்களுக்கு பொழுது போகுது அப்படின்னு நம்ம விட்டுடலாம். ஆக அவர்களுக்கு என்னென்ன தோணுதோ மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமா அதற்காக குடிப்பது அது தவறான பழக்க வழக்கம். நல்ல ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன வேணா இருக்கலாம். காலையில ஒரு 6 மணிக்கு நம்ம சாலைகள்ல பார்த்தோம்னா
எவ்வளவு பேர் நடந்து போறாங்க வயதானவர்கள், கணவன் மனைவியோட சேர்ந்து போறாங்க, தனியா நடந்து போறாங்க. 3-4 பேர் அப்படியே வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்களாம் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு 5-6 வயதானவர்கள் சேர்ந்து நடை பழகுறாங்க. காலையில 6ல இருந்து 7 வரைக்கும் நடக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வரலைன்னா இவர் போன் போட்டு வர சொல்லி நல்லா நடந்துட்டு அப்படியே இளநீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வராங்க. அது மாதிரியான தினசரி வாக்கிங் போறாங்க. நம்ம தனியா போறோம்னு நினைச்சேன்னு வைங்களேன், நடக்காது. இதே ஒரு குழுவா சேர்ந்து போனோம்னா நல்லா இருக்கும். அதனால ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியமான வழியில நம்ம ஏதாச்சும் எதை செஞ்சாலும் அது நமக்கு வயதானவர்களுக்கு நல்லதுதான். அதை நம்ம ஒன்னும் தடை சொல்லக்கூடாது. இன்னும் சில வீடுகள்ல தினசரி வயதானவர்கள் கடற்கரையில போய் உட்காந்து காத்து வாங்கிட்டு வராங்க சாயந்தரம். அதுக்கு அவங்க பசங்களே ஏற்பாடு பண்ணி ஆட்டோக்கு பணம் கொடுத்துறாங்க. தினமும் 100 ரூபாய் ஒதுக்கிடுறாங்க. எப்படி பள்ளி மாணவர்களை காலையில ஆட்டோல போயிட்டு பள்ளியில விட்டுட்டு வராங்களோ அந்த மாதிரி ஆட்டோ வருது. 5 மணிக்கு வயசான தாத்தா பாட்டிய ஆட்டோல கூப்பிட்டு போறாங்க. புதுச்சேரி கடற்கரையில விடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஆட்டோல அப்படியே கொண்டு விட்டுறாங்க. எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு வீட்டுல ஒருத்தர். அவங்க அப்பா அம்மாவை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அதனால அவர்களுக்கு வயதானவர்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நம்ம தடை சொல்ல வேணாம். அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உழைச்சு வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற கடைசி காலத்துல அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதுதான் நம்மளுடைய நடுத்தர வயதுள்ள நம்ம செய்ய வேண்டிய கடமை. அந்த மாதிரி நம்ம மறதி நோய் பத்தி பேசும்போது சொன்னோம் சார், இப்ப கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டது கூட மறந்துடும் அப்படின்னு. அது மாதிரி சில பெரியவர்களுக்கு முன்னாடி சாப்பிட்டதுலாம் மறந்துடும். ஆனா எப்பயும் நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் அதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடா சில விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப அவங்க யார் வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன? அந்த அவங்க ஒரு 20 வயசுலயோ 30 வயசுலயோ பண்ண விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு. முந்தின நாள் சாப்பிட்டதோ இல்ல அவங்க ட்ரெஸ் எங்க வச்சாங்க இதெல்லாம் மறந்து போயிடும். இதுக்கான காரணம் என்ன சார்? பழம்பெருமை பேசுவதுங்கிறது பொதுவாகவே வயதானவர்களுக்கு இருக்கும். அது ஜெனரேஷன் கேப். அது இப்ப சின்ன பசங்களை கேட்டோம்னா ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களா வயசானவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம், நாங்களாம் எப்படி படிச்சோம் தெரியுமா, நாங்களாம் எப்படி சமைச்சோம் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு அது பேசுவாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்பயும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஆனா நீங்க சொல்றது இப்ப சாப்பிட்டதை மறந்துடுறாரு டிமென்ஷியா நோயில. ஆனா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க படிச்சோம், பல வருஷங்களுக்கு நடந்தது முன்னாடி எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது உண்மைதான். இது எப்படின்னா மெமரி, அதாவது ஞாபக சக்தி 2-3 வகையில இருக்கு. சில நிமிடங்கள்ல நடந்த சம்பவங்களை நம்ம நினைவு கூறுறது அது இமீடியட் மெமரி. இப்ப நம்ம ஒரு போன் நம்பர் சொல்றோம் 98945 அப்படி சொல்றோம்னா அதை மனசுல வச்சுட்டு திருப்பி சொல்லு சொல்லுவோம். இப்ப சில நிமிடங்கள்ல நடந்தது 653 சொல்லுப்பா அப்படின்னா 653 சொல்லுவார். இது இமீடியட் மெமரி. இந்த ஒரு நிமிடங்கள்ல நடந்தது இமீடியட்டா சொல்றது இமீடியட் மெமரி. கடந்த 24 மணி நேரத்துல நடந்த சம்பவங்களை சொல்றது ரீசன்ட் மெமரி. இப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா சொல்ல தெரியும், சில பேர் சொல்ல தெரியாது. நேற்று இரவு என்ன சாப்பிட்டீங்க சொல்ல தெரியும், சில பேர் சொல்ல தெரியாது. இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டா மறதி நோயில இருக்கிறவங்க சொல்ல தெரியாது. ஆட்டோல வந்திருப்பாங்க, ஆனா கேட்டா நடந்து வந்தேன்னு. கார்ல வந்திருப்பாங்க, ஆனா கேட்டா பஸ்ல வந்தேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இது ஒரு 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களை பத்தி சொல்றது ரீசன்ட் மெமரி. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி சொல்றது ரிமோட் மெமரி. இந்த மறதி நோயில முதல்ல பாதிக்கப்படுறது ரீசன்ட் மெமரி. ஒரு 24 மணி நேரம் நடந்ததுதான் மறந்துடுவாங்க. அப்புறம் இமீடியட் மெமரி, கடைசியாகத்தான் ரிமோட் மெமரிங்கிறது மறக்கும். அதனால எந்த மறதி நோயா இருந்தாலும் அவர் பேர் என்னன்னு பெரும்பாலும் சொல்லிடுவாங்க. அவங்களோட சின்ன வயசுல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் உயிரோட இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் அது இயற்கை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதனால ரிமோட் மெமரிங்கிறது கடைசி காலத்துல அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரியான ரிமோட் மெமரி போகும். அதனால அந்த ரிமோட் மெமரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பல வருடங்களுக்கு நடந்த முன்னாடி சம்பவங்கள் எல்லாம் கடைசி காலத்துல தான் அவங்களுக்கு மறதியில நோயில வரும் போகும். அதனால அந்த அது அவங்க ஏமாத்ததான் நம்ம நினைச்ச கூடாது. எப்படி அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன் இது மட்டும் போகுதுன்னா அது ஆரம்பத்துல படிப்படியா தான் ஒவ்வொன்னா தான் ஞாபகங்கள் மறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த நோயே தன்மையே அப்படித்தான்.
அதாவது ரிமோட் மெமரின்னு சொல்றோம் இல்லைங்களா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, அது வந்து மறக்காது. அது நல்ல பசுமரத்தாணி போல அப்படி மனசுல இருக்கும். அதனால கடைசியா தான் அதை வந்து அந்த நினைவு திறனும் போறது வந்து கடைசி காலத்துல தான் அவங்களுக்கு போகுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த வித்தியாசமான பேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தா அது மட்டும் எங்களுக்கு. அதாவது சில வயதான காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நினைவுல இருக்கிறதுன்னு ஏதோ சில அனுபவங்களை சொல்லலாம். சில வயதானவர்கள் வருவார், 60 வயசு 70 வயசு தாத்தா வருவாரு. அவர் என்ன பண்றாரு, அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறாரு. அவரோட புருவத்தையும் வந்து புருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் கூட எடுத்துறாரு. என்னங்கன்னு கேட்டா, தலையில வந்து பூச்சியா கொட்டுதுங்க, பூச்சி தினமும் பூச்சியா கொட்டுதுன்னு. எங்க கொட்டுது அப்படின்னு காட்டோம்னா அவர் காட்ட தெரியாது. அதாவது ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி எடுத்து இந்த பூச்சியை உள்ள போட்டு புடிச்சு வச்சிருக்காரு காட்டுவார். அதை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, சில தூசி மாதிரி இருக்கும், அது நகரவும் நகராது, ஒண்ணுமே ஆகாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இதுதான் பூச்சின்னு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவார், என் தலையில இருந்து பூச்சியா கொட்டுது, பூச்சியா மேயுது, உடம்பெல்லாம் பூச்சியா மேயுது, ஏன்னா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4-5 முறை குளிக்கிறது, மொட்டை அடிச்சுக்குது அடிக்கடி. ஆனா ஒரு தலையில பேன் இருக்கு, இல்ல ஏதாவது பூச்சி நோய் இருக்குன்னா வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கு அது தொத்து நோய், பக்கத்துல படுத்துறவங்களுக்கு வரும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தலையில இருக்குன்னு, ஆனா காட்டுங்க அப்படின்னா மறைஞ்சிருச்சுங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா கையில எடுத்து இங்க பாருங்க பூச்சின்னு. பாக்குறவங்களுக்கு எல்லாம், அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். சும்மா சொல்லிட்டு இருக்கிற, ஒண்ணுமே இல்ல பாப்பா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த மன உளைச்சலையே அவர் தூக்கம் இல்லாம போய் ரொம்பவும் கொடுமையாயி சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, பூச்சி மருந்து இருக்கு இல்லைங்களா, செடிக்கெல்லாம் அடிக்கிற பூச்சி மருந்து, அதை எடுத்து உடம்பெல்லாம் தடவிட்டார். அது வந்து பாய்சன், அது வந்து மிகப்பெரிய உடலுக்கே ஆபத்தான பாய்சன். அப்புறம் அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீண்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான நோய் கூட வரும். இதுக்கு பேரு டெலியூஷன் ஆஃப் பாராசைட்டோசிஸ். மாசத்துக்கு எப்படி ஒரு 3-4 பேரு இந்த நம்ம மணக்குள விநாயகர் மருத்துவமனைக்கு வராங்க. இது குறிப்பா வயதானவர்களை மட்டும்தான் அது தாக்கும் இந்த நோய். எப்படின்னா, ஏதோ ஒரு பூச்சிகள் நம்ம உடம்புல இருக்கிறதா அவங்களுக்கு தோணும், ஆனா யாருக்கனுக்கு தெரியாது, கற்பனையில அவங்களுக்கு தோணும். அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க, அது இருக்குன்னு சொல்லுவாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த பூச்சி எப்படியாச்சும் போக்குங்க டாக்டர்ன்ட்டு தோல் டாக்டர் கிட்ட தான் பெரும்பாலும் போவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லையப்பா, தோல் எல்லாம் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு எங்க கிட்ட அனுப்பிச்சிடுவோம், மனநல மருத்துவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்கள அதுக்கான சில மாத்திரை கொடுக்கும்போது நிறைய பேர் முழு குணம் அடைஞ்சிருவாங்க, சில பேருக்கு பாதிதான் சரியாகும். அதனால இது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஏதோ ஒரு பூச்சி இருக்குன்னு சொல்றாருன்னா அது ஒரு வகையான ஒரு நோய். அந்த மாதிரி சில பேரை பாக்குறோம். சில பேர் வயதானவர்கள் வந்து ஒரு வயதானவரை இப்ப நீங்க கேட்ட உடனே ஞாபகம் வருது. அவர் வந்து அவசர சிகிச்சையில் இருந்தார். அவர் வந்து 70 வயசு தாத்தா. அவரு நினைச்சிட்டாரு, வீட்டுக்காரமா வெளியே போயிருக்காங்க, அக்கம்பக்கத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இவரை வந்து கொல்ல வராங்க அப்படின்னு இவரா நினைச்சுக்கிட்டாரு. எப்படின்னா, வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு இருக்காரு, வெளியே ஜனங்கள்லாம் பேசுற மாதிரி இவரு கேக்குது. எல்லாம் கற்பனை தான், அவரு கேட்கணும், அவனை வெட்டி கொல்லணும்ட்டு அக்கம்பத்து ஜனங்கள்லாம் பேசுற மாதிரி இவரு கேக்குது. இவர் என்ன பண்றாரு, கதவை சாத்திட்டு அவங்க வெட்டினா வலியோட சாபம், நம்மளே செத்துடலாம் அப்படின்ட்டு பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இவர் யாரு எதிரி நினைச்சாரோ அவங்க எல்லாம் வந்து இவரை காப்பாத்தி அவங்க வீட்டுக்காரமா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல மணக்குள விநாயகர் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. சேர்த்து அவர் உயிர் பழிச்சிட்டார். 2-3 நாள் கழிச்சு மனநல மருத்துவரை வர சொன்னாங்க. நாங்க போய் பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடாதீங்க, அந்த ஊர்ல வீட்டை சுத்தி இருக்கிறவங்கள என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவங்க மனைவிக்கு கோபம் வந்துடுது. ஏங்க, உங்களை காப்பாத்தி கொண்டு வந்ததே அவங்கதான், அவங்கள போய் குறை சொல்றீங்களேன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, என்னை எதுக்காக காப்பாத்துனாங்கன்னா, இவன் பூச்சி மருந்து சாப்பிட்டு அவன் செத்துட்டா சாதாரணமா போயிடுவான், இவன் நல்ல வழிய துடிச்சு சாகணும், அதனாலதான் என்னை காப்பாத்திருக்காங்க, கூட்டு போனாங்கன்னா மறுபடியும் என்னை வெட்டி கொண்டுருவாங்க, அதனால தயவு செஞ்சு டாக்டர் என்னை தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அப்படின்னு கேக்குறாரு. எப்படி ஒரு குடும்பம் பாருங்க. அதாவது கற்பனையில அக்கம்பத்துல இருக்கிற ஜனங்க யாருமே பேசல, யாருமே பேச மாட்டாங்க, ஆனா பேசுற மாதிரி கேட்கும். யாருமே எதிரி இல்ல, ஆனா எதிரி மாதிரி இவரா நினைச்சுக்குவார். அப்புறம் அவருக்கு அந்த மனநோய்க்கான ஊசி மாத்திரை எல்லாம் கொடுத்தோன்னே
ஒரு 20 நாள் பக்கம் நம்ம மருத்துவமனையில இருந்தாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெளிஞ்சு இனிமேல் நான் போறேன் டாக்டர் இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டாரு, நல்லா இருக்காரு. ஆக சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள வந்து ஏதாவது கெடுதல் பண்றாங்க, சூன்யம் வைக்கிறாங்க, ஏவல் வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அக்கம்பத்து ஜனங்கள்லாம் வந்து எங்க வீட்டுல இருந்து திருடிட்டு போறாங்க. உடம்புல ஒரு பூச்சியுமே இருக்காது, ஆனா இவரு பூச்சியா கொட்டுதுன்னு நினைச்சிட்டு அடிக்கடி குளிக்கிறது, அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறாரு, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, வயசானவரா இருந்தாலும் அவரால மாச சம்பளம் எதுவுமே வரல அப்படின்னாலும் அவரு நமக்கு முக்கியமானவரு அப்படின்னு நினைச்சு, இது ஏதாவது போற போக்குல சரியாயிரும், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருப்பாரு, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறாரு, அவருக்கு எதுக்கு நம்ம மருந்தெல்லாம் கொடுத்து அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம உடனடியா அவரை கூட்டு வந்துட்டீங்கன்னா மருந்து கொடுத்து அவரும் நிம்மதியா இருப்பாரு, அவங்களோட குடும்பத்தாரும் நிம்மதியா இருப்பாங்க. அதனால எத்தனையோ வயதானவர்கள் வந்து நம்ம மணக்குள விநாயகர் மருத்துவமனைக்கு வராங்க. நம்ம மனநல மருத்துவத்துறையில வந்து சிறப்பான சிகிச்சை, நல்ல தரமான மாத்திரை இலவசமாவே நம்ம நிர்வாகம் வந்து இலவசமா தந்துட்டு இருக்காங்க. மக்கள் பலனடையணுங்கிறதுக்காக இலவசமா. எனக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவமனைகள் அப்படி தரதில்லை. நல்ல தரமான மருந்துகளை 15 நாட்கள் மருந்து தரோம். அதுக்கப்புறமும் நிறைய வயதானவர்கள் வந்து வரவே சொல்றதுல நாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தர் வாங்க, பேரம்பேத்தி வராங்க, 6 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு முறை வந்தா போதும். ஏன்னா 2 பேர் வந்தா பஸ் செலவு அவங்களுக்கு சாதாரணமா, நமக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு அது மிகப்பெரிய செலவு. அதனால அடிக்கடி வயதானவர்கள் வரவது சிரமம். மழை காலமா இருக்குது, பல பிரச்சனைகள்ல வர முடியறது இல்லை அவங்களால. அதனால யாரோ ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டு போங்க அப்படிதான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம வந்து மணல துறையில வயதானவர்களுக்கு பல விதத்தில் நம்ம வந்து உதவியா இருக்கிறோம். 15 நாட்கள் இலவசமான மருந்து, அது மேல 15 நாளைக்கு ஒரு முறை வந்து மருந்து வாங்கிட்டு நிறைய பேர் பலனடைகிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரும் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் தயக்கமின்றி அவர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் ஒரு ஓய்வு எடுத்து விட்டு அவர்களை கூட்டி வந்து நம்ம மணக்குளம் மருத்துவமனை இருக்கு, இல்ல உங்களுக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ ஏதோ ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் அவர்களுக்காக ஒரு நாள், எப்படி நம்ம வந்து சினிமாவுக்கு போறோம் ஒரு 3 மணி நேரம் செலவு பண்றோம், அது எப்படி நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ, நம்ம தாத்தா பாட்டி நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் யாரையோ ஒருத்தர் கூட்டிட்டு போனோம்னா அது நமக்கு ஒரு உதவியா இருக்கும், நமக்கு ஒரு புண்ணிய காரியமா இருக்கு. அவங்களை கூட்டு போய் சிகிச்சை பண்ணோம்னா நல்ல ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த முடியும். அதனால நீங்க அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து இருக்கக்கூடிய சிகிச்சை எல்லாம் பலனடைஞ்சுக்கலாம். நிறைய பேர் கண்ணாடி மாத்தாமே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி எத்தனையோ சிகிச்சை இருக்கு. மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனடியாக நம்ம மதகடிப்பட்டில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மருத்துவமனைக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லா நாளும் பாக்குறோம். காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், மதியம் 3:30 மணி வரைக்கும் பாக்குறோம், சனிக்கிழமையில அரை நாள் பாக்குறோம். அதனால நீங்க வந்தீங்கன்னா இலவச சிகிச்சை, தரமான சிகிச்சை, அன்பான சிகிச்சை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப தெளிவா முதியோர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அவங்க மனநோயில இருந்து விடுபடுறதுக்கு வழி, நம்ம குடும்பம் சமுதாயம் அதுல அவங்கள பாதுகாக்கிறதுல என்ன மாதிரி பங்கேற்றுக்கணும் அப்படின்றத எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை இத்தனை நேரம் பொறுமையா கேட்டிருந்த நேயர்களுக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, நாங்க வந்து மருத்துவமனையில நோயாளிகளோட பேசியிருந்த எங்களை நீங்க கூட்டு வந்து உட்கார வச்சு இதன் மூலமாக கிராமப்புற மக்கள் அனைவரையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல பணிகளை செய்து வருகின்ற இந்த நிலா எஃப்எம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.